ஸ்கூல் அண்ட் விமென் சேஃப்டி சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து எக்ஸாமில் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக்ஸ் அண்டர் திஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோவில். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த பேப்பர் சேம் 4ல் வருது. இதில் வந்து யூனிட் 4 வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஒன்லி த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் வில் பி சீவிங்னா இந்த 6 டாபிக்ஸ் தான். Approaches for preventing violence, safety of girls. ஸோ இந்த 6 டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் சேஃப்டி அண்ட் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன், பள்ளி பாதுகாப்பும் வன்முறை தடுப்பும். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து அந்த பள்ளியில் வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறது, அதே மாதிரி எப்படி வன்முறையை வந்து தடுக்கிறது. அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரிவென்டிங் வயலன்ஸ் இன் ஸ்கூல்ஸ், பள்ளிகளில் வன்முறையை தடுக்கும் அணுகுமுறைகள். எப்படி தடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரூல்ஸ் கொண்டு வருது, கடுமையான ஒழுங்கு விதிகள். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் ஃபைட்டிங், அதோட புல்லிங் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு வார்னிங் கொடுக்கறது, பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து வைக்கிறது. அது ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரூல். நெக்ஸ்ட்டு சிசிடிவி அண்ட் டீச்சர் மானிட்டரிங், சிசிடிவி மற்றும் ஆசிரியர் கண்காணிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி காரிடோரில், ப்ளே கிரவுண்டில் இங்கெல்லாம் வைக்கலாம். ஸோ அங்கெல்லாம் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃபாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் இன்வால்மெண்ட் அப்படின்றது பெற்றோர் பங்கேற்பு. மந்த்லி பிடிஏ மீட்டிங்கில் சைல்டோட பிஹேவியரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதை பற்றின டிஸ்கஷனாகவும் அது அமையலாம். நெக்ஸ்ட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியலை நம்ம கூப்பிட்டு வந்து சே நோ டு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கிளாஸில் கண்டக்ட் பண்ணலாம். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன், பாலின சமத்துவ கல்வி. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும் அப்படின்னு வந்து டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், விளையாட்டு, கலை போன்ற பள்ளிகளுக்கு பின் செயல்பாடுகள் இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸு, ட்ராயிங், மியூசிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜ் ஆனாங்க அப்படின்னா வயலன்ஸ் வந்து தன்னால் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா டிசிப்ளின், மானிட்டரிங், அவேர்னஸ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் மூலமாக, ஒழுங்கு, கண்காணிப்பு, விழிப்புணர்வு மற்றும் மதிப்பு கல்வி மூலம். நெக்ஸ்ட் சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அட் ஸ்கூல், பள்ளிகளில் சிறுமிகளின் பாதுகாப்பு எப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த குட் டச், பேட் டச் அது வந்து தெரியணும். அதை நம்ம டீச் பண்ணணும். நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல்னால் என்ன அப்படின்னு. இப்போ டீச்சர் சில்ட்ரனுக்கு சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச்சை டிஃப்ரென்ஸை ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லை பிக்சர்ஸ் மூலமாகவோ காட்டலாம். டூ நாட் அக்செப்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட இருந்து உணவு வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லித்தரணும். இப்போ ஸ்கூல் கேட்டை விட்டு வெளில போவாங்கள்ல, அப்போ யாராவது அன்னோன் பர்சன் வந்து சாக்லேட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தரணும். ஷவுட் லவுட்லி அண்ட் ரன் அவே இஃப் ஷீ ஃபீல்ஸ் அன்சேஃப் அப்படின்றத சொல்லணும். ஏதாவது உனக்கு அன்சேஃபாக பட்டுச்சுன்னா உடனே கத்தணும். ஆபத்து இருந்தால் சத்தமாக கத்தி ஓட வேண்டும். அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணணும். ஹெல்ப் அப்படின்ற ஒரு வேர்டோடு அவங்க கத்துனாங்கன்னா ஏதோ டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்றது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியணும். டீச்சர்கிட்ட உடனே ஓடி வந்துடும், யார் அவங்களுக்கு தெரிஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட. செப்பரேட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ், சிறுமிகளுக்கு தனி கழிப்பறை வந்து இருக்கணும். அது வந்து பாய்ஸ் டாய்லெட் கூட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி செப்பரேட்டாக இருக்கணும். இப்போ கேர்ள்ஸு க்ளீன் அண்ட் செப்பரேட் டாய்லெட் இருந்தால் சேஃப்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகும். மோர் விமன் டீச்சர்ஸ் இருக்கணும் ஸ்கூலில், பெண் ஆசிரியர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ கேர்ள்ஸுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த லேடி டீச்சர்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அஃபெண்டர்ஸ், தவறு செய்கிறவங்க கிட்ட கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஹாரஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் மேலே ஒரு ஸ்ட்ரிக்டான கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த பர்சன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ அப்போ தான் வந்து மற்றவங்க திருப்பி அதை வந்து பண்ண மாட்டுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் சேஃப்டி டிபெண்ட்ஸ் ஆன் அவேர்னஸ், சூப்பர்விஷன் அண்ட் இமீடியட் ஆக்ஷன். விழிப்புணர்வு, கண்காணிப்பு மற்றும் உடனடி நடவடிக்கை சார்ந்தது தான் இது. அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். விமென் சேஃப்டி அண்ட் ப்ரிவென்ஷன், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு. இதில் ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ் பார்க்கலாம்.
பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறையை தடுப்பதில் கல்வியின் பங்கு என்ன? ஃபர்ஸ்ட், அவேர்னஸ் அபவுட் த அபியூஸ். துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னா அதை பற்றின விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்தணும். அது வந்து ஸ்கூலில் தான் நம்ம வந்து அவேர்னஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க டேஞ்சர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அடையாளம் காணுவாங்க. டீச்சர்ஸ் குட் டச் அண்ட் பேட் டச், அதாவது நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல், அதை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ அது தெரிஞ்சாதான் இமீடியட்டாக பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. தெரியலனா அவங்களுக்கு அது யார்கிட்டையும் சொல்லணுன்னே தோணாது. நெக்ஸ்ட், டெவலப் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வளர்த்தல். கான்ஃபிடென்ட்டாக சைல்டு நோ சொல்லணும் அப்படின்றத சொல்லி தரணும். நோ சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. யாராவது எங்காவது கூப்பிட்டாலோ அந்த மாதிரி. டீச்சர்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை கற்பித்தல். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் தான். ஸோ டீச் பண்ணினான்றதும் வந்து ஈக்குவலாக நம்ம டீச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்போர்ட் அப்யூஸ். யாராவது துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா புகார் செய்ய ஊக்குவிக்கணும் அவங்கள. ஸோ சில பேர் அதை வந்து மறைச்சிட்டே இருந்துருவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மூலமாகவோ இல்லை டீச்சர்கிட்ட உடனே அவங்கள ரிப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ணும். சேஞ்சஸ் ராங் ஆட்டிடியூட், தவறான மனப்பான்மையை மாற்றும். கேர்ள்ஸ் ஆர் வீக் அப்படின்ற மைண்ட் செட் இங்கே இருக்குது. அதை எஜுகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் மூலமாக தான் அந்த செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாத்தையும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், கல்வி மூலமாக. நெக்ஸ்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ், குடும்ப வன்முறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ்லலாம் இது நடக்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது? பீட்டிங், அடித்தல், ஹார்ஷ் வேர்ட்ஸ், கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, டினையிங் ஃபுட் ஆர் மணி. ஸோ இப்போ பீட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக அடிக்கிறது. பீட்டிங் அப்படின்ற விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு போலீஸ் கிட்ட நம்ம வந்து போகணும், ஒரு ஃபேமிலி எல்டர் கிட்ட சொல்லணும். அண்ட் ஹார்ஷ் வேர்ட்ஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் தான். டெய்லி இன்சல்ட் அண்ட் த்ரெட்டனிங்கும் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸு கீழே தான் வருது. டினையிங் ஃபுட் ஆர் மணி, அதாவது ஒய்ஃபுக்கு ஃபுட் ஆர் மணி கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம வந்து வயலன்ஸ் கீழே தான் வருது. டவுரி டார்ச்சர் அப்படின்றது வரதட்சணை கொடுமை. டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணால் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். மென்டல் டார்ச்சர் அப்படின்றது மன உளைச்சல். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபியரில் இருப்பாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, எமோஷ்னல் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்குள்ள. இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் டார்ச்சர் தான். இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன? உடனே நம்ம எல்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்பா அம்மாட்ட. இந்த மாதிரி குடும்ப பெரியவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். அலர்ட் த நெய்பர்ஸ், அண்டை வீட்டாரை எச்சரிக்க வேண்டும். சீக் போலீஸ் ஹெல்ப், காவல்துறை உதவி பெற வேண்டும். டேக் என்ஜிஓ ஆர் விமென் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஹெல்ப், என்ஜிஓ மகளிர் நல அலுவலர் உதவி பெற வேண்டும் உடனே. ஸோ இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி. நெக்ஸ்ட், சேஃப்டி, விமென் சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட், பெண்களின் பாதுகாப்பும் மரியாதையும். சேஃப்டி ஆஃப் விமென் அட் ஒர்க் பிளேஸ் ஆர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் தொல்லை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஃப் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் இருக்கணும். ஸோ பாதுகாப்பான பணிச்சூழல் இருக்கணும். ஸோ ஆஃபீஸில் உமனுக்கு சேஃபான ஒர்க் பிளேஸ் இருந்தால் தான் அவங்க மைண்ட் நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராப்பர் ரூல்ஸ் இதுக்கு இருக்கணும் ஆஃபீஸில், அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். டிஸ்பிளே வார்னிங் போர்ட்ஸ், எச்சரிக்கை பலகை மாதிரி வைக்க வேண்டும். ஸோ இது வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இஸ் அ பனிஷ்மெண்ட் கிரைம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டில் வைக்கிறது. இது ஒரு வார்னிங் அலர்ட் மாதிரி. கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆஃபீஸாக இருந்தாலும். இப்போ ஹச்ஆர் ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட் அவேர்னஸ் செஷன் வந்து நடத்தலாம் எல்லாருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கு. ஃபார்ம் இன்டர்னல் கமிட்டி, உள் புகார் குழு அமைக்க வேண்டும். ஸோ கம்பெனியில் விமென் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு இருக்கணும் உள்ளேயே ரிசீவ் ஆகிறதுக்கு. ரிசீவ் அண்ட் என்கொயரி த கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கமிட்டி வந்தால் அந்த கமிட்டி கம்ப்ளைண்ட் வந்தால் என்கொயரி பண்ணிவிட்டு அந்த டிசிஷன் வந்து ஃபேராக இருக்கணும். ஸோ எந்த விதமான ஃபால்ஸான டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அக்யூஸ், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஸோ ஏன்னா ஹாரஸ்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆர் லீகல் ஆக்ஷன், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுற வரைக்கும் கூட போகலாம். நெக்ஸ்ட்டு, பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் அண்ட் கம்பேட்டிங் ஃபீமேல் அப்ஜெக்டிஃபிகேஷன், அதாவது பெண் உடல் பொருளாக்கம் மற்றும் அதை எதிர்த்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரீட்டிங் விமன் ஒன்லி ஆஸ் பாடி ஆர் பியூட்டி ஆப்ஜெக்ட், ஒரு அழகு பொருளா.
அதுக்கு தான் வந்து பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. பெண்களை உடல் அல்லது அழகு பொருளாக பார்ப்பது பெண் உடல் பொருளாக்கம் ஆகும். ஸோ வேஸ் டு காம்பேட், தடுக்கும் வழிகள் என்ன? டீச் ரெஸ்பெக்ட் ஃபார் விமன், விமனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ விமனோட டேலண்ட் ஆர் கேரக்டர் அதுதான் முக்கியம். பியூட்டி பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன், ஒரு பொருள் மாதிரி பார்க்குறது. ஸோ ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உமனையும் ஒரு ஹியூமன் பீயிங்காக ரெஸ்பெக்ட் பண்ண டீச் பண்ண சொல்லி தரணும். இது ஃபேமிலியிலேருந்தே ஆக்சுவலாக ஆரம்பிக்கணும். ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை வளர்க்க வேண்டும். ஹோம் அண்ட் ஸ்கூலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அவாய்ட் வல்கர் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது என்ன சாங்ஸாக இருந்தாலும் சரி, மூவிஸாக இருந்தாலும் சரி, அதில் உமனை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி காமிச்சு ஒரு சாங் எடுக்கிறதோ படம் எடுக்கிறதோ இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம பேன் பண்ணும். டீச்சர் ஷுட் பி ரோல் மாடல்ஸ், ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு டீசன்ட் பிஹேவியர் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் ஷுட் கைட் த சில்ட்ரன், பெற்றோர்கள் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். ஸோ ஏன்னா அவங்க தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அண்ட் கிவ் வேல்யூ எஜுகேஷன், மதிப்பு கல்வி வழங்க வேண்டும். ஒரு மாரல் சயின்ஸ் மாதிரி, மாரல் சயின்ஸில் டிக்னிட்டி பற்றி, ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட் பற்றி டீச் பண்ணோம். ஸோ இந்த 6 டாபிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து 5 மார்க் ஆர் 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்த டாபிக் சேஃப்டி, அவேர்னஸ், ரெஸ்பெக்ட், அதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும் ரிமெம்பர் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.